அனைவருக்கும் வணக்கம். நகுலன் மற்றும் சகாதேவன் எவ்வாறு பிறந்தனர் என்பதையும், மேலும் 5 பாண்டவர்களும் சதசுருங்க மலையில் தவம் செய்யும் சிறந்த வில்லாளியான சுகன் எனும் ராஜ ரிஷியிடம் ஆயுத பாடம் பயின்றதையும், சுகன் அர்ஜுனரின் திறமையை பாராட்டி தன் சக்தி மிக்க வில்லையும் அநேக சக்தி பானங்களையும் கத்தியையும் அர்ஜுனனுக்கு கொடுத்து விடை கொடுத்ததையும் முந்தைய பதிவில் பார்த்தோம். இனி அடுத்த பகுதியை பார்க்கலாம். குந்தி புரோகிதர்களுக்கும் மற்ற பிராமணர்களுக்கும் உணவை பரிமாறிக் கொண்டிருந்த நேரத்தில் பாண்டு மாத்திரியோடு தனித்திருந்தார். அது ஒரு வசந்த காலம். பலா மரங்களும் மாமரங்களும் சண்பக மரங்களும் பாரிஜாத மரங்களும் பழங்களும் மலர்களும் நிரம்பிய இன்னும் அநேக மரங்களும் பற்பல தடாகங்களும் தாமரை ஓடைகளும் நிறைந்த அந்த வனமும் அந்த ரம்மியமான சூழலும் பாண்டுவின் மனதில் காமத்தை தூண்டியது. இளமை பருவத்தில் இருப்பவளும் மெல்லிய ஆடையை தரித்தவளும் ஆகிய மாத்திரியை கண்டதும் பாண்டுவின் காமம் பெருகி அவள் மேல் பெரு விருப்பம் கொண்டார் பாண்டு. தாமரை பூ போன்ற மாத்திரியை யாருமில்லாத தனித்த இடத்தில் பார்த்ததனால் மன்மதனால் வெற்றி கொள்ளப்பட்ட பாண்டு தன் மனதை அடக்க முடியாமல் போனார். மாத்ரி பலமாக தடுத்தும் காமவசப்பட்ட பாண்டு மாத்திரியை பலவந்தமாக பிடித்து கொண்டார். விதிவசத்தால் தான் பெற்ற சாபத்தையும் அத்தருணத்தில் மறந்தார் பாண்டு. மாத்ரி எவ்வளவோ தடுத்தும் அதை பொருட்படுத்தாமல் வலுக்கட்டாயமாக மாத்திரியோடு புணர்ச்சியில் ஈடுபட்டார் பாண்டு. காம சுகத்தில் விருப்பம் கொண்ட பாண்டுவின் அறிவானது காலனால் மயக்கப்பட்டு அவரை மீளா துயிலான மரணத்தில் ஆழ்த்தியது. உயிர் போன பாண்டுவை கட்டிக்கொண்டு துக்கத்தினால் பலமுறை உறக்க கூச்சலிட்டாள் மாத்ரி. பிறகு அவ்விடத்திற்கு குந்தியும் பஞ்ச பாண்டவர்களும் வந்து சேர்ந்தனர். இறந்து கிடந்த பாண்டுவை பார்த்த குந்தி மிகுந்த துயரத்தினால் அழுது புலம்பினாள். புத்திமானாகிய இந்த வீரர் எப்போதும் எக்காலமும் என்னால் காப்பாற்றப்பட்டிருந்தும் மானின் சாபத்தை அறிந்திருந்தும் உன்னை எவ்வாறு அவர் அணுகினார்? நீ எவ்வாறு அதை அனுமதித்தாய்? நீயுமல்லவா அவரை காப்பாற்றியிருக்க வேண்டும். இப்படிப்பட்ட இடத்தில் அவரை எப்படி விருப்பமுற செய்தாய்? எப்போதும் அந்த சாபத்தை பற்றியே நினைத்து கொண்டிருந்த அவருக்கு எப்படி மகிழ்ச்சி உண்டானது? நீயே பாக்கியமுள்ளவள், என்னிலும் சிறந்த பாக்கியவதி. சந்தோஷமுற்ற அவரின் முகத்தை கடைசியாக நீயல்லவோ கண்டாய் என்று குந்தி சொல்ல, தேவியே, நான் அழுது கொண்டு பலமுறை வேண்டாம் என்று தடுத்தும் விதிவசத்தால் அவர் தம் மனதை அடக்க முடியாமல் போனார். பலவந்தமாகவே என்னை அடைந்தார் என மாத்திரி சொல்ல, அந்த சொல்லை கேட்டு துக்கமெனும் அக்னியால் தகிக்கப்பட்ட குந்தி வேறெருந்த மரமென பூமியில் விழுந்தாள். மூர்ச்சையடைந்து கீழே விழுந்த குந்தி அசைவின்றி கிடந்தாள். அந்த சில நிமிடங்களுக்குள் பாண்டுவின் உடலை நீராட்டி புத்தாடைகளை அணிவித்து அலங்காரங்கள் செய்து நல்ல படுக்கையில் பாண்டுவை கிடத்திவிட்டு பின் மூர்ச்சியாகி இருந்த குந்தியை எழுப்பி அழைத்து சென்று பாண்டுவின் உடலை காண்பித்தாள் மாத்திரி. சிரித்த முகத்தோடு பேசுகின்றவன் போல் இருந்த பாண்டுவின் உடலை பார்த்தாள் குந்தி. ஐம்பொறிகளும் கலங்கி புலம்பிய குந்தி பாண்டுவின் உடலை கட்டிக்கொண்டு அழுதாள். மாத்திரியும் பாண்டுவின் உடலை அணைத்தவாறு அழுது தீர்த்தாள். பாண்டுவின் புத்திரர்களும் ரிஷிகளும் ராஜ ரிஷிகளும் பாண்டுவின் இறந்த தேகத்திற்கு மரியாதைகளை செய்து கண்ணீர் விட்டனர். எனது பாக்கிய குறைவினால்தான் நீர் மரணம் அடைந்தீர். உங்களது புதல்வர்களை யாரிடம் விட்டு போனீர்? நீங்கள் உங்களுடன் எங்களையும் அல்லவா அழைத்துச் செல்ல வேண்டும். தவ வாழ்க்கை வாழும்போது நாம் சேர்ந்தே நற்கதி அடைவோம் என நீங்கள் கூறினீர்கள் அல்லவா? இப்போது ஏன் எங்களை தனியாய் விட்டு சென்றீர் என்று மாத்திரியும் குந்தியும் அழுது புலம்பினர். நீங்கள் இல்லாமல் நாங்கள் எப்படி பிழைப்போம்? லோகநாதனுடைய புத்திரர்களாய் இருந்தும் ஒரு நொடியில் நாதன் இல்லாதவர்களாக ஆனோம். உலகம் என்ன விசித்திரம்! நீங்கள் இல்லாத நாங்கள் இனி என்ன செய்வோம்? எவ்வளவு தவம் இருந்து எங்களை பெற்றீர். அதன் பலனை அனுபவிக்காமலேயே இப்படி பாதியிலேயே சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று ஏன் எண்ணம் கொண்டீர்? நீர் இப்படி செய்தது தகாது என்று பஞ்ச பாண்டவர்களும் கூறி அழுது புலம்பினார்கள். நான் இவருடைய முதலாவது தர்ம பத்தினி. தர்மத்தின் பலன் முதலில் என்னுடையதுதான். ஆதலால் நீ என்னை தடுக்காதே. இறந்து போன இவரை நான் பின்தொடர்வேன். நீ இவரை விட்டு எழுந்திரு. இந்த பிள்ளைகளை காப்பாற்று. பயன் பெற்ற புத்திரர்களை அடைந்தும் வீர பத்தினியாவதையே விரும்புகிறேன் என்று குந்தி மாத்திரியிடம் கூறினாள். அதை கேட்ட மாத்திரி, என்னை மோசம் செய்த பார்த்தாவை நான் தான் பின்தொடர்வேன். காமபோகத்திலும் நான் திருப்தி அடையாதவளாய் இருக்கிறேன். வயதில் மூத்தவளாகிய நீ எனக்கு அனுமதி கொடு. பாண்டுவாகிய இந்த என் பார்த்தா என்னிடம் ஆசையை வைத்துத்தான் என்னுடன் சேர்ந்துதான் இறந்து போனார். அதனால் நான் தான் இவரை பின்தொடர்ந்து செல்வேன். மேலும் நான் என் பிள்ளைகளிடம் நடப்பது போல உன் பிள்ளைகளிடம் என்னால் நடக்க இயலாது. அவ்வளவு பெரிய மனம் என்னிடம் இல்லை. ஆதலால் நீயே இப்பிள்ளைகளை பார்த்துக்கொள். யமனிடம் போகின்ற பார்த்தாவை நானே பின்தொடர்கிறேன். என் விருப்பத்தை மறுக்காமல் செய் என்று மாத்திரி குந்தியிடம் சொல்லி பாண்டுவுடன் உடன்கட்டை ஏற முடிவெடுக்கிறாள். அடுத்து என்ன நிகழ்ந்திருக்கும் அதை அடுத்த பதிவில் அறிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.